குபேந்திரன், எப்படி பார்க்குறீங்க இன்னைக்கு முதலமைச்சருடைய பேச்சு ப்ளஸ் அவர் கடைசியாக நிறைவாக இடி வரைக்கும் மீன் பண்ணுறாருன்னு நினைக்கிறேன், நேரடியாக சொல்லலைனாலும் இதுக்குள்ளே வராரு, எப்படி பார்க்குறீங்க? எங்கள் தமிழ்நாடு எப்போதும் டெல்லிக்கு அவுட் ஆஃப் கண்ட்ரோல் தான். 2026 திராவிட மாடல் ஆட்சி தான். ஒரு கை பார்ப்போம். அமித்ஷா வல்ல எந்த ஷா வந்தாலும் சரி, உங்களால் தமிழ்நாட்டை ஆள முடியாது, உங்கள் பரிவாரங்களை எல்லோரும் அழைத்து வாங்க, ஒரு கை பார்ப்போம். டெல்லியின் ஆளுமைக்கு தமிழ்நாடு என்றுமே அடிபணியாது. மற்ற மாநிலங்களுக்கு கட்சிகளை உடைத்து ரெய்டு மூலம் மிரட்டி ஆட்சி அமைக்கிற உங்களோட ஃபார்முலா தமிழ்நாட்டில் வேலைக்காகாது. நிறைய விஷயங்கள் வரலாறும் கலந்து பேசுகிறார், அரசியலும் கலந்து பேசியிருக்கிறாரு. சரி, அதனால தான் திரு தமிழ்மணி வரலாறுலேருந்து வேறு சில பக்கங்களை சொல்கிறாரு. ஆமாம், அதாவது ஒரு பேராசிரியர் கான்ஸ்டன்டைன் ஆரம்பிக்கும் போது அழகாக சொன்னார். அவுரங்கசீப் காலத்தில், அதாவது இந்தியா முழுமைக்கும் ஆட்சி செய்த எந்த பேரரசாலும் தமிழ்நாட்டுக்குள் வர முடியவில்லை. சரி, அசோகர் காலத்திலிருந்து மௌரிய பேரரசு, கனிஷ்கா, அதாவது நீங்கள் விரும்பினாலும் விரும்பாவிட்டாலும் அவுரங்கசீப் தான் இன்றைக்கு இருக்கிற அகண்ட பாரத் என்று பாஜக விரும்புகிற அந்த நிலப்பரப்பை ஆண்டவர் அவுரங்கசீப். இன்றைக்கு இருக்கிற இந்தியா, பங்களாதேஷ், பூட்டான், ஆப்கானிஸ்தான், பாகிஸ்தான், இப்படி அவருக்கு இன்னொரு பட்டமே கொடுத்தாங்க. இத்தனை நாடுகளையும் வென்று அவர் நிலப்பரப்புக்குள் கொண்டு வந்த உலகத்தை வென்றவர், ஆலம்கீர் அப்படின்னு ஒரு பட்டமே கொடுத்தாங்க. அப்படிப்பட்ட அவுரங்கசீப் ஆட்சி காலத்தில் கூட தமிழ்நாட்டுக்குள் அந்த சாம்ராஜ்யம் உள்ளே வரவில்லை. அது ஒரு வரலாறு. இப்படி பேசி அவுட் ஆஃப் கண்ட்ரோல், டெல்லிக்கு நாங்கள் எப்போதும் அவுட் ஆஃப் கண்ட்ரோல் என்று பேசியிருக்கிற ஸ்டாலின் இந்த வார்த்தையை வைத்து 2026 சாதிக்க போகிறாரா அல்லது இந்த வார்த்தை அவருக்கு சோதிக்க போகிறதா? இப்படி ரெண்டு விஷயங்கள் இருக்கு, பிளஸும் இருக்கு மைனஸும் இருக்கு. அதாவது இன்னைக்கு திருவள்ளூரில் பேசும்போது 4 விஷயத்தை முன்னாடி வைக்கிறார். நீங்கள் ஆட்சிக்கு வருவோம், திமுக அகற்றிவிட்டு நீங்கள் ஆட்சி என்டிஏ அரசுன்னு சொல்றீங்களே, எடப்பாடி தலைமையில் அமைகிற ஆட்சியாக கூட இருக்கட்டும், நீட்டுக்கு நீங்கள் விலக்கு தருவீர்கள் என்று சொல்வீர்களா? மும்மொழி கொள்கை வேண்டாம் என்று சொல்வீர்களா? நிதி தருவீங்களா? இப்படிதான் கேட்கிறார். சரி, இதையெல்லாம் அமித்ஷா சொல்ல முடியுமா? முடியாது. பாஜகவில் சொல்ல முடியாது. ஏன் முடியாது? அவங்களுடைய சித்தாந்தம் அதுதானே. சரி, அதனால இதெல்லாம் சொல்ல முடியாது, விரும்ப மாட்டார்கள். அப்படி இருக்கும்போது இந்த 2 கூட்டணி தமிழ்நாட்டை ஆளுவதற்கு நாங்கள் விட மாட்டோம் அப்படின்னு சொல்றார். உண்மையிலே திமுக அரசாங்கம் 2021 தொடங்கி அறிவித்த வாக்குறுதிகளை கடந்து பல்வேறு வாக்குறுதிகள் நிறைவேற்றி வருகிறது. ஆனால் இந்த 4 வருடம் நிறைவடையும் போது திமுக இருக்கிற சவால்கள் என்ன அதை பார்க்கணும். அதான் தானே சொன்னேன், இது இந்த வரலாறு அவருக்கு சாதனையா இல்ல சோதனையான்னு. சரி, காரணம் என்னன்னா, இப்போ மத்திய அரசால் தமிழ்நாட்டுக்கு என்ன பயன் என்பதை நிறைய பேர் பட்டியல் போடலாம், எல்லாருக்கும் தெரியும். சரி, நீங்க நாங்க அதை செய்வோம் இதை செய்வோம் அப்படின்னு சொல்ற பாஜக ஒரு நிதியை தருவதற்கு முன் வரவில்லை. ஒரு கல்லூரி கட்டித்தாங்கன்னா அதை கூட கட்டித்தர மறுக்கிறார்கள். மதுரையில் எய்ம்ஸ் மருத்துவக் கல்லூரி ஒரு ஃபர்ஸ்ட் பேட்ச் முடிஞ்சு போயிடுச்சு, அவன் அந்த கட்டடத்தையே பார்க்கல. ஆனால் பாஜக வந்தால் நாங்கள் என்ன மாதிரி ஆட்சி தருவோம், நாங்கள் தமிழில் மருத்துவம் படிக்க வைப்போம், தமிழில் பொறியியல் படிக்க வைப்போம். எங்க முதல் காலேஜ் கட்டடம் கொடுங்க, அதுக்கு அந்த கட்டடத்தை தரத்து கூட உங்களுக்கு மத்திய அரசால முடியல. இப்படி ஏகப்பட்ட சிக்கல்கள் இருக்கிறது. ஆனால் இதையெல்லாம் கடந்து தமிழ்நாடு அரசு செய்கிற சாதனைகள் 2026 தொடரப்போகிற திராவிட மாடலுக்கு என்ன நீங்க செய்ய போறீங்க? இன்னைக்கு இருக்கிற ஆன்டி இன்கம்பன்சி, அரித்மேட்டிக் அலைன்ஸ், இதெல்லாம் பார்க்கணும். இப்படி பார்க்கும்போது நீங்க வாக்குறுதி கொடுத்தீங்க. இப்போ இதே பெட்ரோல் டீசல் விலை, கேஸ் விலை பாஜகவுக்கும் பொருந்தும் திமுகவுக்கும் பொருந்தும், யார் ஆட்சி இருந்தாலும் 2 கேள்வி வரும். ஆனால் திமுக கேஸுக்கு மானியம் தரேன்னு சொன்னாங்க, இன்று வரை மானியம் தரல. அதே மாதிரி மின்சார கட்டணத்தை மாதந்தோறும் கொண்டு வருவோம் சொன்னாங்க, இதுவரைக்கும் கொண்டு வரல. அரசு ஊழியர்கள், அதாவது ஜாக்டோ ஜியோ போராட்டத்தில் சமீபத்தில் தலைமைச் செயலகம் எதிரே ஒரு போராட்டத்தில் அந்த தலைவர் பேசுகிறார், எங்கள் கோரிக்கை நிறைவேற்றாவிட்டால் திமுக அரசு மீண்டும் ஆட்சிக்கு வராது, தோற்கடிப்போம்ங்கிறாங்க. ஒரு தலைவர் அப்படி பேசுகிறார் என்றால் அதன் கீழ் இருக்கிற அங்கத்தினர், உறுப்பினர்கள், அந்த அரசு ஊழியர்கள், ஆசிரியர்கள் என்ன மாதிரி அழுத்தம் கொடுத்தால் அந்த ஜாக்டோ ஜியோ அப்படிப்பட்ட வார்த்தையை பேசுவார்கள். ஸோ அப்போ எத்தனை பெரிய சவால்கள் இருக்கிறது. இந்த சவால்கள் எல்லாம் நீங்கள் நிறைவேற்றினாலே எத்தனை ஷா இல்லை, எந்த ஷா வந்தாலும் மக்களே ஓட்டி விடுவார்கள். நீங்க சொல்ற ஷா திமுக ஓட்ட வேண்டியதில்லை, மக்களை ஓட்டுவதற்கு தயாராக இருக்கிறார்கள். ஆனா அப்படிப்பட்ட சூழலை இன்னும் கெட்டு போல. இப்போ 2011 ஜெயலலிதா அவர்கள் ஆட்சிக்கு வரும்போது பல்வேறு திட்டங்களை கொண்டு வந்தார்கள். 2016 நெருக்கத்தில் செய்ய முடியல. இந்த 20 லிட்டர் தண்ணி,
முதியோர் பாஸ்லாம். ஆனால் கடைசி நேரத்தில் ஏதோ மேக்கப் பண்ணி 5-6 மாசத்துல மெட்ராஸ் சென்னை வரைக்கும் மட்டும் பார்த்தீங்கன்னா 20 லிட்டர் கேனுக்கு அங்கங்கே டேங்க் வச்சு தண்ணி கொடுத்தாங்க. அவசர அவசரமாக முதியோர்கள் அழைத்து பாஸ் கொடுத்தாங்க. இன்னும் நிறைவேற்ற வேண்டிய சவால்கள் திமுகவுக்கு இருக்கிறது. நிறைவேற்ற வேண்டிய வாக்குறுதிகள் நிறைவேற்றலைங்கிறது அவங்களுக்கு சேலஞ்சிங்காக மாறுது. அப்படி ஆமாம், அப்படிப்பட்ட சவால்களை செய்து விட்டால் நீங்க இவர் சொல்லவே தேவையில்ல, முதலமைச்சர் சொல்ல தேவையில்ல. இல்லை, இப்போ நீங்கள் இந்த கேஸ் இதெல்லாம் வந்து அவங்க கொடுத்த வாக்குறுதிகள் நிறைவேற்றணும். நான் ஒரு ஆர்குமெண்ட்டுக்காக உங்கள்கிட்ட அந்த கேள்வி வைக்கிறேன். இப்போ அதிமுக தனித்து இல்லை ஒரு கூட்டணி தனி கூட்டணி அப்படின்னு வந்ததுன்னா 2 பேரையும் கேள்வி கேட்குற இடத்துல இருப்பாங்க. இப்போ பாஜக தான் மத்தியில் இருக்குது. கேஸ் விலை, பெட்ரோல் விலை, டீசல் விலை, எந்த விலையாக இருந்தாலும் அதுக்கான பதிலையும் சேர்த்தே சொல்ல வேண்டியிருக்கும். இப்போ இவங்க கவுண்டருக்கு அந்த பக்கம் தள்ளுவாங்க பால. இப்போ அது எப்படி இதாக? அது கூட பதில் சொல்கிறேன். இப்போ 100 நாள் வேலை வாய்ப்பு திட்டத்துக்கு பணம் தரேன்னு அமைச்சர் துரைமுருகன் கிட்ட காட்பாடி கிட்ட மக்கள் கோரிக்கை வைக்கிறாங்க. இந்த 100 நாள் வேலை திட்டத்துக்கு மத்திய அரசு தரலங்க. மக்களுக்கு வந்து மத்திய அரசா மாநில அரசான்றது முக்கியம் இல்ல. இந்த கேள்வி அதிமுக செங்கோட்டையன் நீ கேள்வி கேட்டிருக்காங்க. இன்னைக்கு அவர் பேசினார்ல, ஆர்ப்பாட்டம் திமுக அரசாங்கம் எதிர்த்து போராட்டினார்ல, அந்த போராட்டத்தில் 100 நாள் திட்டத்துக்கு எங்க காசு கேட்டாங்க. ஸோ இப்போ கூட்டணியில் இருக்கிற அதிமுகவுக்கும் அந்த கேள்வி பொருந்தும். நீங்க வந்து திமுகவுக்கு மட்டுமல்ல, நீங்க கூட்டணி அல்லாத திமுக கேள்வி வரும்போது மத்திய அரசு தரல நீங்க தட்டி கழிக்க முடியாது. ஆமா, அப்படி இருக்கும்போது அந்த அதிமுக சவாலை சந்திக்கணும்ல. அதுதான் சொல்றேன். அப்ப அவங்க வந்து இப்ப இதெல்லாம் எடுத்துட்டு வாங்க. ஏன்னா அதிமுக ஏற்கனவே இதுலலாம் ஒரு நிலைப்பாட்டை எடுக்குது. 3 மொழிகள் நிச்சயம் வேண்டாம், 2 மொழி தான் அப்படின்னு சொல்லுது. அல்லது எல்லா விஷயங்களையும் மாநில உரிமையிலிருந்து எல்லாமே சொல்றாங்க. இப்ப இதுல வந்து ஒரு சாதகமான அம்சங்கள் அதுதான் சிஎம்பி போடுறாங்க. காமன் மினிமம் ப்ரோக்ராம், அதில் அறிவிப்புகள் ஏதாவது கொடுக்கலாம், அதெல்லாம் சரி பண்ணலாம். அது ஒரு கூடுதல் இதுதானே அவங்களுக்கு. அந்த பக்கமும் இவங்களுக்கு இருக்கிற சுமை மாதிரியே இருக்கின்ற அது ஒரு இதா வராது அவங்களுக்கு. அதிமுக பாஜக கூட்டணி அமைந்த பிறகு இன்னும் எத்தனை கட்சிகள் உள்ளே வர வலுவான கூட்டணின்னு சொன்னேன். இங்க திமுக கூட்டணி வலுவாக இருக்கிற நான் மறுக்கல. ஆனா அதுக்கு இணையான வலுவான கூட்டணி அமைத்தால் களம் வந்து எப்படி இருக்கும் என்பது 2 பக்கமும் புரியாத புதிர்தான். ஆனால் நீ சொல்றாருல, தமிழ்நாட்டுக்குள் நீங்கள் எத்தனை உருட்டல்கள் மிரட்டல்கள் விதித்தாலும் நடக்காது, எங்க கண்ட்ரோலுக்கே வந்துடும். 2026 எங்க ஆட்சி தொடருங்கிறார். எத்தனை ஷாக்கள் வந்தாலும் விரட்டி அடிப்போங்கிறார். நான் என்ன சொல்றேன்னா, நீங்க செய்ய வேண்டிய இப்போ ஒண்ணு வேண்டாம். இல்ல, நீங்க சொல்ற எல்லா தரப்புடையவர்களுடைய பலத்தை நீங்க பார்க்கறத விட உங்க பலத்தை கூட்டணும்ன்றீங்க. மக்கள் நலனை நீங்கள் நிறைவேற்றி விட்டால் மக்களே அந்த ஷாக்களை வெட்டி விடுவார்கள் சொல்றேன். முதல் கட்ட கருத்தை எடுத்து திரு கான்ஸ்டன்டைன் வந்துரும். அவர் மேல கொஞ்சம் அவர் கேள்விகள் அவருக்கு தான் பதில் சொல்லணும். அவர் என்ன சொல்றாரு, நீங்க இப்ப எப்பவுமே இந்த கூட்டணியை பொறுத்தவரை திமுக கூட்டணி அமைந்ததுலேருந்து 2019, 21, 24 பாஜக எதிர்ப்பு அல்லது அதுதான் ஒற்றை குரல் அப்படிலாம் இருக்குனாலும் அது ஒரு பக்கம் இருக்கட்டும். ஆனா உங்களுடைய பலத்தை நீங்க அதிகரிச்சாலே போதும், இவங்களை காமிச்சு தான் வரணும்னு அவசியம் இல்லைன்றாரு. இல்லை, அது ஒரு நியாயமான அறிவுரை, அதை நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டியதுதான். அதில் சில விஷயங்கள் இருக்கிறது. அதற்கு முன்னால் நான் பதில் சொல்லி விடுகிறேன். இந்த சர்க்காரியா கமிஷனுங்கிற பூதம் ஒன்றுமில்லாதது, கொடுத்த எம்ஜிஆரே பல்ட்டி அடித்த கதை அது. அதை நான் அதிகமாக பேசி அதை நான் விருப்பப்படவில்லை. எனவே தலைவர் கலைஞரை எவரும் மிரட்டினார்கள், உடனே அரண்டார்கள், உருண்டார்கள் என்கிற கற்பனைகளுக்கெல்லாம் நான் பதில் சொல்ல வேண்டியதில்லை. ஒன்று. இரண்டாவது, இங்கே தளபதி மு க ஸ்டாலின் அவுட் ஆஃப் மனச்சாட்சி என்று சொன்னால் நான் இன்றைக்கு சொல்லுகிறேன், 40 ஆண்டு கால ஆத்மார்த்தமான நண்பன் என்று கூட பார்க்காமல் அண்ணன் பொன்முடியை துணை பொதுச் செயலாளர் பதவியில் இருந்து தூக்கி அறிக்கை கொடுத்த தலைவன் தளபதி மு க ஸ்டாலின். அமைச்சரவையிலிருந்து எடுக்கக்கூடிய, அதான் நான் சொல்றேன், அவருடைய பேச்சு என்பது அவர் பேசியதல்ல, என்றோ பேசப்பட்டதை அவர் ரெஃபர் பண்ணார். ரெண்டுக்கு வித்தியாசம் இருக்கு. அதான் சொல்றேன், அதை எடுத்துக்காட்டிய பொழுது, எடுத்துக்காட்டிய நேரம் தவறு என்கிற காரணத்தினால் தான் அதை நான் இன்றைக்கும் சொல்லுகிறேன், திமுக காரணமாக சொல்லுகிறேன், எங்களுக்கு அமைச்சர் பதவிகள் அல்லது ஆட்சி பதவிகளை விட கட்சி பதவி தான் உயர்ந்தது. அங்கே இருந்து நாங்கள் தூக்கி எறியப்பட்டால் எங்களுக்கு மரியாதை கிடையாது. ஆனால் அந்த இடத்திலே தூக்கி எறிந்திருக்கிறார். அவர் எப்படி அவுட் ஆஃப் கண்ட்ரோல், ஹி இஸ் கம்ப்ளீட்லி கண்ட்ரோல்.